இந்த ஜன்சதாப்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடக்கூடிய ஜன்சதாப்தியாக இருக்குது. மயிலாடுதுறையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்குமே ட்ராவல் பண்ண போகிறோம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு யாஷி vlog. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா மயிலாடுதுறை ஜங்ஷனில் தாங்க இருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு சூப்பர் ப்ளஸ் ஸ்பெஷலான vlog தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்பெஷலான vlogன்னு சொல்லிட்டேன், பட் இருங்க ட்ரெயினை காட்டிடுறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. ஸோ அங்கே நிற்கிது பாருங்கள் நம்ம ட்ரெயின். அந்த ட்ரெயினோட கோச்சை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க அது என்ன ட்ரெயின்னு. ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த ட்ரெயின் தான் நீங்கள் ட்ரை பண்ண போகிறோம். ட்ரெயினோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ்ங்க. மயிலாடுதுறை டு கோயம்புத்தூர் ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ். இதை முக்கியமாக சொல்லணும், ஏன்னா இந்த ஜன்சதாப்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடக்கூடிய ஜன்சதாப்தியாக இருக்குது. அப்போ விஜயவாடா டு சென்னை ஓடக்கூடிய ஜன்சதாப்தி என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஸ்டேட் டு ஸ்டேட் ஓடுது. ஸோ இதுதான் இந்த ட்ரெயினோட ஸ்பெஷலே. தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடக்கூடியதுனால இதுதான் இந்த ட்ரெயினோட ஸ்பெஷல். ஸோ இன்றைக்கி நம்ம மயிலாடுதுறையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்குமே ட்ராவல் பண்ண போகிறோம் ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே. ஸோ இங்கேருந்து 3:10 தாங்க ட்ரெயின். இப்போ பார்த்தீங்கன்னா 2:40 ஆயிடுச்சு. யார் வேப் 4, இங்கே பார்த்தீங்கன்னா வேப் 1 நிற்கிறான். ஸோ நம்ம கூட இன்னைக்கு யார் ஜாயின் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ லாஸ்ட் vlogல பார்த்துருப்பீங்க. சொல்லுங்கள் ப்ரோ. இன்னைக்கு ஜன்சதாப்தியில் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ரொம்ப நாள் ஜன்சதாப்தியில் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அது இன்னைக்கு தான் கரெக்டான டைம் ட்ராவல் நல்லாயிருக்கும்னு தோணுது. இதில் முக்கியமாக அந்த காலிஃப்ளவர் பக்கோடா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்காக தாங்க வந்தோம். காலிஃப்ளவர் பக்கோடா அப்புறம் அந்த சூப் பார்க்க தான் வந்தோம். ஸோ ட்ரெயின் எடுக்க டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாமே உள்ளே போயிட்டு பேசுகிறோம். லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். நம்மளை கூட்டிகிட்டு போக வேப் 4 அரக்கோணம் தாங்க வந்திருக்கு. பட் நம்மளுக்கு திருச்சியில் பார்த்தீங்கன்னா லோக்கோ ரிவர்ஸில் இருக்குது. ஸோ அங்கே என்ன லோக்கோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ vlog-ஐ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒரு கோச் பார்த்தீங்கன்னா 100 and 101. பட் சரி, அவருக்கு விண்டோ கொடுத்தாச்சு, நம்ம இங்கே உட்காந்துக்கிறேன் நினச்சி. பட் இங்கே ஒரு 2 சீட் இருக்குது. ஸோ இந்த 2 சீட்டில் பார்க்கலாம். புஷ் பேக்லாம் இல்லைங்க எனக்கு இந்த சீட்லேயுமே புஷ் பேக்லாம் இல்லை. இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஹே காய்ஸ், அது என்ன லைனுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் வந்தால் தெரியுமா மன்னார்குடி டு மயிலாடுதுறை அந்த லைன் தாங்க இது. ஸோ நம்ம காலையில் இந்த லைன்லேருந்து தான் வெளியே வந்தோம். நான் சொன்ன மாதிரி இதுவும் கும்பகோணம் லைன் தாங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக அப்படியே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு கும்பகோணத்துக்குள்ளே போய் அப்படியே திருச்சி போயிடுவோம். ஹே காய்ஸ், நம்ம ட்ரெயின் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12083 மயிலாடுதுறை டு கோயம்புத்தூர் ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ். கரெக்டாக 3:10 டிபார்ட் ஆயாச்சுங்க. ஸோ இப்போ இந்த ட்ரெயினோட ஸோ ஜன்சதாப்தியோட வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ட்ரெயினோட கோச் பொசிஷன் பார்த்துலாம். ஸோ நம்ம பேக் சைடில் வந்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் 2 SL கோச் இருக்குது. SLனால் அதாவது கார்டு அப்புறம் பேசஞ்சர்ஸ் உட்கார அந்த கோச் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 AC சேர் கார் இருக்குது, 18 நார்மல் சேர் கார் இருக்குங்க. இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வ் கிடையாது. ஸோ இந்த ட்ரெயினில் ஒன்லி புக்கிங் மட்டும்தான். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு எடுக்கக்கூடிய ரூட் என்ன ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம், பாபநாசம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி. ஸோ திருச்சிராப்பள்ளி போயிட்டு அங்கேருந்து லோக்கோ ரிவர்சல் பண்ணி கரூர், ஈரோடு ஜாயின் ஆகி ஈரோட்லேருந்து திருப்பூர், இருகூர், கோயம்புத்தூர் போயிடுங்க. ஸோ இதுதான் இந்த ட்ரெயினோட ரூட்டு.
காய்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் டிலேவோட கும்பகோணம் வந்தாச்சுங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஃபாஸ்ட் பண்ணி தான் எடுக்கிறான். ஸோ பார்க்கலாம். ஹே காய்ஸ், இந்த ஜன்ஷாப்திக்கு பார்த்தீங்கன்னா க்ரௌடு எல்லாமே எங்கே ஏறுதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் தாங்க ஏறுது. நாங்கள் இப்போ தான் பார்த்தோம், எல்லா சீட்டுமே ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நாங்கள் எங்கள் சீட்டில் போய் உட்கார போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி லைட்டாக தான் வரும். ஸோ ஜெர்னியை கண்டினியூ பண்ணுங்கள். போக போக நிறைய டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ண வேண்டியதுக்கு ஷேர் பண்ணுறோம். காய்ஸ், இந்த ஜன் சதாப்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டரிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுதான் அங்கே போட்டிருக்காங்க. மேலே என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பில்லோட ரிசீவ் பண்ணுங்கள், எது வாங்கினாலும் பில்லு ரிசீவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. காய்ஸ், பாபநாசம் ஸ்டேஷன் வந்தாச்சு ஒரு 4 நிமிஷம் டிலேவோட. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னது தஞ்சாவூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி தாங்க. சார் 100 பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லிங்க. இது சாப்பிட்றதுக்காக ஜன்ஷா அப்படியே வந்துருந்தோம். எப்படி இருக்கு? சூடாக இல்லை, பட் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பர் தான், பிரச்சனை இல்லை. ப்ரோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது. சூடு மட்டும்தான் நல்லா இருக்கும். காய்ஸ், ஆன் டைமுக்கு சோழ தேசமான தஞ்சாவூர் வந்திருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு திருச்சி தான். முக்கியமான விஷயம், இங்கே வந்து உங்களுக்கு பயங்கர க்ரௌடு ஏறுதுங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க க்ரௌடு ஏறுறத. தேஜஸ்
ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடு இறங்கியிருக்கு பாருங்கள் நம்ம ஜங்ஷாத்துலேருந்து. பட் இறங்கின க்ரௌடு அப்படியே ஏறி இருக்குது. நிறைய பேரும் ஏறிட்டு இருக்காங்க, போட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஏர்லியாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருச்சிராப்பள்ளி வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்மளுக்கு லோக்கல் ரிவர்ஷன் இருக்குல்ல. ஸோ இப்படி வந்தோம், இப்போ இப்படி போக போகிறோம். அதை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஹே காய்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் ஏர்லியாகவே திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்துட்டோம். அங்கே நம்மளுக்கு லோக்கோமோட்டிவ் நம்ம ஃப்ரண்ட்லேருந்து நடந்து வரதுக்குள்ளே கப்பல் பண்ணி வச்சிட்டாங்க. பேக் போகிற அரக்கோணம் தாங்க. ஸோ இப்போ நம்ம கோச்சிங் நடந்து போகலாம், டைம் ஆயிடுச்சு. ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் டைவர்ட் பண்ணிட்டோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ரூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரூர் ஈரோடுங்க. கரூர்லேருந்து ஒரு 2 லைன் பிரியும். கரூர் சேலம் போகிற ரூட் இருக்குது, கரூர் ஈரோடு போகிற ரூட் இருக்குது. ஸோ இப்போ அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் சென்னை போகிற ரூட்டு. இப்போ நம்ம அங்கேருந்து வந்திருந்தோம். ஸோ நம்ம இப்படியே ரிவர்சல் பண்ணி நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கரூர் தான் ஸ்டாப்பிங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இருட்ட ஆரம்பிச்சிருங்க, அவ்வளோவா வியூ இருக்காதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். காய்ஸ் நம்ம திருச்சி தாண்டி வந்துட்டுருக்கோம். சீட்டில் வந்து உட்காந்துட்டோம் நானும் சங்கர் ப்ரோவும். ஸோ இப்போ என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா போலி வாங்கியிருக்கோம். ஸோ இதில் வந்து 2 இருக்குது. இது வந்து 30 ரூபா இதோட ப்ரைஸு. ஸோ இது சமோசாங்க. இது வந்து இதுவும் 2 இருக்குது, பட் இது 20 ரூபா. ஸோ டோட்டலாக சேர்த்து 50 ரூபா ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம அப்புறமா வந்து ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி கரையோரமாக அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நான் முடிஞ்ச அளவுக்கு காட்டிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த ரோடுக்கு அங்கிட்டு காவேரி தான் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ லைட்டாக. S11, 13, S12, 14, B1, 15, B2, 16, B3, 17, B4, 18, B5, 19, A1, 20, and A1. ஹே காய்ஸ், ஒரு 6 மினிட்ஸ் டிலேவோட பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்தாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் இது லாஸ்ட்டு அஃபிஷியல் ஆல்ட்டு கிடையாது. ஸோ இதுக்கடுத்து அஃபிஷியல் ஆல்ட்டு இருக்கிறது ஒன்று தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இருகூர் கொடுத்துருக்காங்க. ஸோ இருகூருக்கு அடுத்து கோயம்புத்தூர் தான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி க்ரௌடு பார்த்தீங்கன்னா இறங்கிருச்சு. பட் இன்னும் கொஞ்சம் பேசஞ்சர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ பாப்பா எல்லோரும் எங்கே இறங்குறாங்க, இல்லை கோயம்புத்தூர் வரைக்குமே வராங்களான்னு பார்க்கலாம். ஸோ நான் சொன்னேன்ல கைஸ், எல்லா க்ரௌடுமே இங்கே தான் இறங்கியிருக்காங்கன்ட்டு. ஸோ எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்கள், எல்லாருமே இங்கே தான் இறங்கியிருக்காங்க. ஸோ நம்ம கோச்சில் இன்னும் ஆளுங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜன் சதாப்தியில் ஒரே ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனை தெரியுமா? சுற்றி பாருங்களேன், எங்கேயுமே ஒரு சார்ஜிங் போர்ட்ஸ் கூட இருக்காது. இன்க்ளூட் நம்ம சீட்ஸில் கூட எங்கேயுமே இருக்காது. வெறும் ஃபேன் சுவிட்சு, லைட் சுவிட்ச் தான் இருக்கும். ஸோ யாராவது வரீங்கன்னா மறக்காமல் சார்ஜ் ஃபுல்லாக போட்டுவாங்க. அப்படி இல்லைனா வீட்டுக்கு போகும்போது சார்ஜ் இல்லாமல் தான் போவீங்க. ஏதோ நாங்கள் வந்து பவர் பேங்க் வச்சுருக்கனால மேனேஜ் பண்ணிட்டோம். ஸோ சார்ஜ் போட்டு வாங்க மறக்காமல் வரதாந்தா. எனக்கு தெரியும் ஜன்சதாப்தியில் இருக்காதுன்னு, ஏன்னா சில ட்ரெயின்லாம் நான் பட்டிருக்கேன் சார்ஜ் இல்லாமல். ஸோ அதனால் பார்த்து வாங்க.
ஸோ ஹே காய்ஸ், ஒரு 6 மினிட்ஸ் டிலேவோட பார்த்தீங்கன்னா இருகூரை தாண்டி வந்து விட்டோம். இருகூர் கொஞ்சம் இருட்டாக இருந்தனால எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது வந்து எங்கேயும் நிப்பாட்டில் வைக்கல. அது இருகூர் ஹால்ட்டு தான். எங்களுக்கு தெரியல, ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் அதை பார்க்கல. ஸோ இப்போ இந்த ட்ரெயினில் ஒரு முக்கியமான டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் டீட்டெயில்ஸ் தான். ஸோ ஃபேர் எவ்வளோன்னு சொல்லிடுறேன். மயிலாடுதுறை டு கோயம்புத்தூர் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 185 ருபீஸ் ஆகுது. ப்ளஸ் ஜிஎஸ்டியோட நாங்கள் 2 பேர் ட்ராவல் பண்ணுறோம். நம்ம புக் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் சிட்டிங் தான் புக் பண்ணியிருந்தோம். நார்மல் சேர் கார் தான் புக் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெயினில் ஏசி சேர் கார் அண்ட் நார்மல் சேர் கார் மட்டும் தான் இருக்குது. அன்ரிசர்வ் கிடையாது, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் நார்த்து கிராஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான். நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். போனியே காணா. இப்படி வச்சிருக்கா குப்பை மாதிரி அங்கே போகிறேன். ஹே காய்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் early-ஆவே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. ஸோ ப்ரோ நம்ம பக்கத்தில் நிற்காரு. ஒரு சூப்பரான ஜேர்னியாகவே இருந்துச்சுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரூட்டாகவே இருந்துச்சு. பட் ஒரே ஒரு சின்ன குறை மட்டும் தான் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து சார்ஜிங் போர்ட்ஸ் இல்லை. அது ஒன்று தான். மிச்சபடி ட்ராவல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபேருமே ஓகேவாக இருந்துச்சு நான் சொல்லுவேன். ப்ரோ உங்களுக்கு எப்படி ப்ரோ இருந்துச்சு? எல்லாமே ஓகே தான். உள்ளே கொடுத்த ஸ்நாக்ஸ் அல்டிமேட்டு. உள்ளே ஃபுட்டு வந்துக்கிட்டே இருக்குது. டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, காலிஃப்ளவர் சில்லி எல்லாமே ஐஸ்கிரீம் முதற்கொண்டு விற்றாங்க. ஸோ நிறையா வந்தது. ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா சார்ஜர் ப்ளக் பாயிண்ட் இல்லை. அது ஒன்று தான் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் ப்ரோ சொல்கிறேன். ஃபுட்டுக்கு வந்து உங்களுக்கு கவலையே இல்லை, எல்லாமே உள்ளே வருது. நீங்கள் எது வந்தாலும் போய் வாங்கிக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் டாட்டா, பை பை ஃப்ரம் யாஷி vlogs and பேசி சேனல். பாய்.